பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட எபேசியரோட புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹூ இஸ் பிளஸ்டுங்கிறது தலைப்புல தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஸ்தோத்திரமா, அவர் தான் நமக்கும் பிதாவா இருக்கிறார். ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஏசப்பாக்குள்ளாக நம்மள எல்லா வித ஆவிக்குரிய நன்மைகளாம் நம்மள பிளஸ் பண்ணியிருக்கிறாராம், ஆசீர்வதித்திருக்கிறாராம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்? தன்னோட ஒரே பேரான குமாரனை நமக்கு சொந்த ரட்சகராக நமக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால பிதாவும் நமக்கு பிதாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய என்னென்ன உன்னதங்கள் ஆசீர்வாதம் வச்சிருக்காரோ அதெல்லாம் நமக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கும் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? பாக்கியவான்களா பாக்கியவதிகளா இருக்கிறோம். இந்த பாக்கியம் மற்ற யாருக்கும் இல்லை. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோட ரட்சிப்புல, அவரோட நன்மையில, அவரோட பந்தியில கலந்து கொண்டு அவரோட அபிஷேகத்துல நிரம்பி அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த ஆசீர்வாத பிதாவான வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாத நீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட ரட்சிப்புக்குள்ள வாங்க. அவருடனே பிதாவை சொந்த பிதாவாக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரன் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஜனமாக தேவனுடைய பிள்ளையாக ஆவிக்குரிய சகல நன்மைகளாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று பாக்கியவான் பாக்கியவாதியா வாழ்க்கை வாழ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அந்த இன்விடேஷன் கொடுக்குறார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே பிதாவே, இயேசு கிறிஸ்துவோட கூட எங்களுக்கு அப்பா பிதாவே என்று உண்மை கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கிறிஸ்துக்குள்ளாக நீ கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆவிக்குரிய நன்மையினால் உன்னதத்தில் இருக்கிற தேவனே, எல்லா நன்மையினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. ஆவிக்குரிய சகல நன்மைகளுக்காக உமக்கு கூடான கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆவியானவரே ஒவ்வொருத்தரையும் நீ உங்களுடைய செம்மையான வழியில நடத்தி ஆண்டவரே பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வைப்பதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.